ஏன்னா இப்போ பாசிட்டிவ் ப்ரெஷர் ரூம்னா என்ன? ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு டேட்டா ஹால் எடுத்துக்கோங்க. அந்த டேட்டா ஹாலில் இருக்கிற அந்த ரூம் ப்ரெஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய என்வாமெண்ட் ஏர் ப்ரெஷர், உங்களோட ஆம்பியன்ட் ஏர் ப்ரெஷர் இருக்குல்ல, அதை விட இங்கே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம பாசிட்டிவ் ப்ரெஷர் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறது தான் பாசிட்டிவ் ப்ரெஷர் டேட்டா ஹால் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுடைய அட்மாஸ் ஆம்பியன்ட் ப்ரெஷர் என்வாமெண்டல் ஏர் ப்ரெஷர் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 1.0132 ரைட். ஸோ 1 பார் வச்சுக்கோங்க சரிங்களா. 1 பார் இருக்குது. ஸோ அதை விட நான் அதிகமாக ஒரு 1.2 ஆர் 1.3 ஆர் 1.4 1.5 பார் அதை விட அதிகமாக நான் வந்து என்னோடய டேட்டா ஹாலில் நான் மெயின்டைன் பண்ணுறேன், ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறேன்னா அதுதான் நம்ம வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் டேட்டா ஹால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பண்ணுறதால என்ன இஷ்யூ, என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பாசிட்டிவ் ப்ரெஷரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எனி டேட்டா ஹால் ரூமை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவுட் சைடோட ஏர் வந்து இன்சைடில் வராது, இன்சைட்லேருந்து தான் அவுட் சைட் போகும். ஏன்னா பாசிட்டிவ் ப்ரெஷர்னால் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர்